பார்த்துக்கிட்டு இது வச்சுட்டு விடுங்க. இது வந்து நம்ம தூத்துக்குடி ஹிந்துஸ்தான் பயோ பிளான்ட்லேருந்து எங்களுக்கு இந்த செடி வைக்க சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதை வந்து நாங்கள் எப்படி பராமரிக்கணுமோ எல்லா அட்வைஸும் அவங்க பண்ணினதுனால அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்கள் செஞ்சதுனால இந்த அளவுக்கு எங்களுக்கு குரோத் வந்து கொடுத்து இப்போ நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்குது. இப்போ நீங்கள் விவசாயிகள் மற்ற விவசாயிகள் சொல்கிறத சொல்லுங்கள், மற்ற விவசாயம் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். மற்ற விவசாயிக்கும் அதே போல் இவங்க வந்து ஒரிஜினல் பர்மா தேக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரிஜினலாக இருக்குது, ஹைப்ரிட். அதே வந்து கிளையெல்லாம் அதிகமாகவே வராது, ஒரே நேராக வரும். மற்றதெல்லாம் சாதாரண மரமெல்லாம் கிளை நடுவில் இது வந்து அது இது நல்லா அவ்வளோ கிளியராக இருக்காது. இது வந்து கிளையே இல்லாமல் ஹைட்டாக போகிறதுனால நல்ல எந்த வேலைக்கும் நல்ல பிற்காலத்தில் எந்த வேலைக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால் இதுக்கு ரொம்ப பாடுபட்டவர் நம்ம ஸ்ரீராம் சார். எங்களுக்கு ரொம்ப உதவியாக செஞ்சு எங்களெல்லாம் இப்போ நல்லா பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி இப்போ இது திருப்பி எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு தான் இப்போ வந்து இப்படி இது ஃபார்முலா இப்போ அது எடுத்து போயிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இந்த மரத்தை வெட்டினா மரம் அறுவருக்கிட்ட ஒரு அனுபவத்தை கேட்போம். இந்த மரம் நீங்கள் நிறைய மரங்கள்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மரம் வெட்டினீங்க இல்லை, தேக்கு மரம், இது எப்படி இருக்குது? இந்த வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்குங்களா? வளர்ச்சி திருப்தியாக இருக்குது. இது வந்து 7 வருஷம் மரம் நம்ப முடியுதா? அப்படி 7 வருஷம் மரம் மாதிரி நம்பலை. இது எவ்வளோ வருஷம் மரம் மாதிரி தெரியுது? 5 வருஷம் மரம் மாதிரி. 5 வருஷம் மரம் மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து தமிழக விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இப்போ காலகட்டத்தில் வந்து பொதுவாக தண்ணி பிரச்சனை, லேபர் பிரச்சனை ஹெவியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பயிர் செய்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சி எல்லாமே இருக்குது. அதனால் தூத்துக்குடி இந்துஸ்தான் பயோ பிளான் ப்ரைவேட் லிமிடெட் கொடுக்குற ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு என்னென்னா, விவசாயிகளுக்கு இந்த தேக்கு வந்து ஹைப்ரிட் தேக்கை வந்து பயிரிடுங்க, நல்ல லாபம் எடுங்க. உங்களுக்கு வந்து இந்த தேக்கு பார்த்தீங்கன்னா கிளை எல்லாம் வரும். எங்கள் கம்பெனி வந்து 5 வருஷமாக நாங்கள் இருக்கோம். இந்த அனுபவ விவசாயி பார்த்துருக்கீங்க. நேற்று ஒரு வீடியோலாம் எடுத்துருக்கோம், அதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வீடியோ யூடியூப்பில் போய் பாருங்கள். தூத்துக்குடி இந்துஸ்தான் போட்டு யூடியூப் போட்டிங்கன்னா அதில் நிறைய விவசாயம் போயிட்டு எல்லாமே வரும். அது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எங்களை பொறுத்தவரையும் தேக்கு பயிரிடுங்க, தரமான கம்பெனிகிட்ட டீல் பண்ணுங்கள். பொதுவாக தரமான சீடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நல்ல கம்பெனியும் முக்கியம். அதனால் நல்ல கம்பெனிக்கிட்ட நம்ம டீல் பண்ணோம்னா விவசாயம் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது, நல்ல ஒரு அறுவடையும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டெப்டி சேர்மன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆசிடோஸ் ஸ்ரீவஸ்தவா சாருடைய அந்த தேக்கு அறுவடையெல்லாம் நேரடியாக பார்த்தாரு. அவருடைய அனுபவத்தை நம்ம இப்போ சார்கிட்ட கேட்போம். சார் உங்கள் சொல்லுங்கள் சார் தேக்கு. So basically this we are standing in a 7-year-old plantation. That 7-year-old plantation basically what I feel is the extent of growth and the formation of the grains is very good. And whatever Sriramji has, I have seen many farms in handled by THBP.